ஹாய் யூவர்ஸ், வெல்கம் டு நந்தினிஸ் பேண்ட்ரி. இன்றைக்கி நந்தினிஸ் பேண்ட்ரி என்னடா அவுட்டோர் ஷூட்டிங் மாதிரி தெரியுதா? நான் ஒரு பார்க்குக்கு தான் வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான பார்க்கு. சின்ன பார்க்கு தான், ஆனால் அது பாதி இடம் பாருங்கங்க. அதை காட்டு காடு மாதிரி எல்லா விதமான மரங்களும் இருக்கும். நல்ல இயற்கையான ஆக்சிஜன் கிடைக்கும். அதனால் நான் எனக்கு ரொம்ப மனசுக்கு நிம்மதி தரக்கூடிய இடம் அப்படின்னா பூஜை அறை ஃபஸ்ட்டு, வீடு, அதுக்கப்புறம் பார்க்கு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிம்மதியாக உட்காந்துட்டு ஒரு வாக் போயிட்டு கொஞ்சம் நேரம் குழந்தை கூட செட்டில் விளாண்டுட்டு நாங்கள் வருவோம். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னா, நம்ம அந்த இன்ஸ்டன்ட் தோசை தான் பார்க்க போகிறோம். இன்ஸ்டன்ட் தோசை வாங்க, இது எப்படி பண்ணுறதுன்னு குயிக்காக பார்க்கலாம். ஆரோக்கியமான ரெசிபிஸ் பார்க்கணுன்னா நந்தினிஸ் பேண்ட்ரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மசூர் தாலுக்கு நான் 1 கப் அளவு எடுத்துட்டுருக்கேன். இதை ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருவோம். வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணியிலே ஊற வச்சுருவோம். நம்ம 1 கப் மசூர் தாலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி விட்டு ஊற வச்சுருக்கோம். இது ஒரு 2 to 3 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இந்த மசூர் தால் டொமேட்டோ தோசைக்கு நல்லா ஊறிடுச்சு. இது 2-3 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதோட பச்சை மிளகா, தக்காளி, இஞ்சி இதெல்லாம் சேர்த்து நாம் அரைக்கலாம். மசூர் தால் தோசைக்கு அவங்கவுங்க வீட்டு ரெக்குவயர்மெண்ட்டை பொறுத்து, அதாவது எவ்வளோ காரம் இஞ்சி நான் சேர்த்துக்கிட்டால் ஒன்றும் செய்யாது அப்படின்னா எவ்வளோ பெரிய துண்டு நான் சேர்த்துட்டுருக்கேன். நமக்கு ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். நம்ம பருப்பை உள்ளே சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது நல்ல தண்ணியில் தான் நம்ம ஊற வச்சுருக்கோம். இது எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம். 1 கப் தக்காளி, அதாவது ஒரு 3 தக்காளி, எல்லாமே ரெட்டாக இருக்குது. 2 பச்சை மிளகா, ஒரு துண்டு உங்கள்கிட்ட காமிச்ச இல்லை ஏற்கனவே அந்த அளவு இஞ்சி, ஒரு 2-3 ஆர்க்கு கருவேப்பிலை. இப்போ இதில் உப்பு சேர்த்து நம்ம அரைச்சிடலாம். என் கை ஈரம், அதனால் நான் கரண்டியில் போடுறேன். இப்போ இதை அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அரைப்பட மாட்டேங்குது, அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் உங்களுக்கு ஃபைனலாக அரைச்சிட்டு காட்டுறேன். இன்னும் கொஞ்சம் அரைக்கணும், அதாவது இன்னும் அரைக்க வேண்டியது இருக்குது பேலன்ஸு. அதை அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். மிச்சத்தையும் அரைச்சாச்சு. 1-2 தக்காளி அரைப்படாத மாதிரி இருக்குது. இருங்க, அதையும் திருப்பி அரைச்சிட்டு காட்டுறேன். 2 விதமாக நம்ம அரைச்சிடலாம், அதாவது 2 தடவையாக. அதனால் இதை நல்லா கலந்து விட்டுருவோம். கலந்து விட்டுட்டு அப்படியே புளிக்கலாம் தேவையில்லை. டேரெக்டாக தோசை வறுத்தோம். லைட்டாக சீசனிங் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு குட்டி ஸ்பூன் எண்ணெய். தோசையை இப்போ திருப்பி போட்டலாம். அழகாக எடுக்க வரும், நல்லா எடுக்க வரும். எதுவும் ஒட்டாது. நல்லா கல் இன்னும் கொஞ்சம் சூடாகணும். நடுவில் மட்டும் சூடாகுது, இந்த இடத்துல சூடாகலை. நமக்கு கேஸ் அதாவது கேஸ் ஸ்டவ் தயார் பண்ணுறவங்களா நல்லா விரிஞ்சு எரியிற மாதிரி இருக்கணும். பெருசாக எரியாட்டாலும் பரவாயில்ல, சின்னதாக எரிஞ்சாலும் சுற்றி நல்லா அகலமாக வைடாக கிடைக்கணும் நமக்கு அந்த ஹீட்டு. இப்படி இருந்ததுன்னா ஜஸ்ட்டு அந்த ஒரு ஏரியாவுக்கு மிஞ்சி போனால் இந்த சரௌண்டிங் மட்டும்தான் ஹீட் ஆகும். இது நல்லா இப்படி இருந்ததுன்னா ஃபுல் ஏரியாவும் கவர் ஆகி நல்லா இதாகும். சிம்மில் கூட வச்சுக்கலாம் நம்ம வேணும்னா. ஒன்ஸ் நல்லா சூடாகிடுச்சுன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த தோசை. வாவ்! இந்த யம்மியான ஹெல்தியான குயிக்காக பண்ணக்கூடிய இன்ஸ்டன்ட் மைசூர் தால் தக்காளி தோசை உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறேன். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நந்தினிஸ் பேண்ட்ரியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். இந்த யம்மியான மசூர் தால் தக்காளி தோசை, மைசூர் பருப்பு தக்காளி தோசை
ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? நல்லா முருகலாக தான் இருக்குது. நல்லா சூடாக இருக்குது. ஆவி பர் இதுக்கு சைட் டிஷ்மா? இது வெறுனே சாப்பிட்றலாம். நல்லா உரப்பாக இருக்குது. இஞ்சி வாசனை வருது. நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு எது வேணாலும் தொட்டுக்கலாம். தொட்டுக்க அதாவது சைட் டிஷ் தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லைன்னாலும் இந்த தோசையே சூப்பராக இருக்கும். தக்காளியெல்லாம் போட்டுக்கோம்ல, அரிசி சேர்க்காம மட்டும் தகுந்து உண்மையிலே அரிசி சேர்த்த மாதிரியே இருக்குது. வெறும் மைசூர் தால் தான். அதுக்கப்புறம் வந்து தக்காளி போட்டுக்கோ, இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அளவாக எப்போனாலும் அளவாக பண்ணி சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. பாய். இதெல்லாம் பார்த்தாலே நம்ம மைண்டு ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். இந்த காற்றுக்கு ஆடுறத பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. உண்மையிலே ஞான் பெற்ற இன்பம் பெருக வையகம் அப்படின்ற மாதிரி என் கண்ணுக்கு எதெல்லாம் நல்லா அழகாக குளிர்ச்சியாக தான் தெரியுதோ அதெல்லாம் நீங்களும் பார்த்து ரசிங்க. சங்கரி குட்டி எங்கேயோ போயிட்டு வரா. உள்ளே ரொம்ப தனியாக போகாதடா சங்கர்பட்டா. உள்ளே ரொம்ப அவளுக்கு வந்து இந்த மாதிரி இதுக்குள்ளே போயிட்டு வர்றது, அது என்னது சாகசம் பண்ணுறது, அது ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ஒரு பூ பறிக்கிறதோ இல்லை அதாவது நம்ம வீட்டில் நம்ம கையால் வச்ச செடியிலேருந்து பூ பறிக்கிறதோ, நம்ம கையால் வச்ச மரம் பெருசாகி அவள் ஏதோ ஹாய் சொல்கிறா. எல்லோரும் ஹாய் சொல்லியிருங்க, அவள் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிங்க. அது வந்து ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு. பார்த்து ஜாக்கிரதை இரு, நான் வரேன். என்ன பண்ணுற? பார்த்து ஜாக்கிரதடா, இந்த விவிலாம் இருக்கும். ஓ, இட்லி பூ பறிக்கலாம். உன் கையில் இருக்க மருதாணி கலரும் அதுவும் ஒரே கலராக இருக்குது. பலவிதமான மரங்கள், விதவிதமான மரங்களோட அந்த வாசனை வரும். அதுலேயும் இப்போ மழை பெஞ்சிருக்கா, அதனால தான் அந்த க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. வாட்ச்மேன் தாத்தா, அந்த ஒரு அம்மா எல்லாருமே க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க புல் இதெல்லாம். எல்லா இதோட அந்த மண் வாசனையும் இந்த மரங்களோட இதுவும் அவ்வளோ அருமையாக இருக்கும். எல்லாமே ரசனை இருந்ததுன்னா இதெல்லாம் உண்மையிலே ரசிக்கலாம். அவ்வளோ அருமையாக இருக்கு. உள்ளே போனாலே எங்களுக்கு வெளியே வர மனசு வராது. ஆனால் ஒரு பயம், ஏன்னா நிறைய பாம்பெல்லாம் நடமாறுது. நான் அதை தான் வீவின்னு நான் கிளி, இந்த கிளி நிறைய போகுது. தண்டா இருக்குது. தட்டா வந்தால் மழை வரும்னு சொல்லுவாங்க. தொட்டாச்சிருங்கி தான் அது. அதான் அவள் தொட்டு தொட்டு பார்த்து அதை உங்களுக்கு காட்டுற. கடவுளோட படைப்பில் எத்தனை அற்புதங்கள். அதில் பூச்சி இருக்குடா, கையில் ஒட்டு. பொடி பொடியாக இருக்குது பாரு, அலர்ஜி. ஆமாம், இது பூரா அந்த கருப்பு கருப்பாக இருக்குது, பூரா பூச்சி. இந்த பார்க்கில் பறவைங்களோட இனிமையான சத்தங்களை கேட்டு ரசிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பாய்.